Hi friends, நான் உங்க சங்கர் பிளாக். ஜூஸ் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டு ஸ்டைல்லே நம்மளுக்கு எங்கே கிடைக்குது எல்லாமே இருக்கா. நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம் மும்பையில் தாராவியில். ஸோ 90 ஃபீட்டில் இந்த சக்தி விநாயகர் கோயில் பக்கத்தில் கூடிய அண்ணன் கடையில் தான் குடிக்க வந்திருக்கோம். ஸோ அண்ணன் கடையில் லெமன் ஜூஸ் ஆகினேன், சூப்பராக இருக்குது. ஸோ இது நம்ம ஃப்ரெண்டு மாதேஷ், அப்புறம் வந்து வினீஷ், இசை, நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கர் பிளாக். நாம் இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தாராவியில் இருக்கோம். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away, but I've known you too long, it hurts to watch your blue. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராவியில் நடந்து போயிட்டு இருக்கோம் 90 ஃபீட் ரோட்டில். சரி வாங்க அப்படி போகலாம். பூம்புகார் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய சக்தி விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் பேர் வந்து சின்னத்துறை. ஸோ அவங்க கடையில் தான் நம்ம லெமன் ஜூஸ் குடிக்க வந்திருக்கோம். ஸோ அதையே எப்படி ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இசை, அப்புறம் வந்து வினீஷ், அப்புறம் வந்து நம்ம கேமராமேன் மாதேஷ் இருக்காப்புல, இவர் தான். ஸோ நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். நம்ம எல்லோரும் இங்கே ஜூஸ் குடிக்க போகிறோம். இந்த ஜூஸ் மட்டும் இல்லை, கூழு, மோர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரியே நன்னாரி போட்டு லெமன் ஜூஸ் இருக்குது. ஸோ அது என்னோட ஃபேவரேட். அதை குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். சரி வாங்க அண்ணா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து கண்டிப்பாக நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா, தாராவியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கடையில் வந்து ஜூஸ் குடிங்க. ஜூஸ் குடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க ஜூஸ் எப்படி பண்ணுறாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட நன்னாரி சர்பத் தான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம ஊரில் நன்னாரி சர்பத்னு சொல்கிறோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி லெமன். ஸோ இங்கே வந்து சப்ஜா போடுவாங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ், கேப்பக்கூழ், அதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க. மோர் மிளகா வத்தல், சீனரிக்காய் வத்தல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளப்பூ, அப்புறம் வந்து துவையல், அப்புறம் ஊறுகாய் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து அந்த கம்பங்கூழுக்கும் கேப்பக்கூழுக்கும் கொடுக்குறாங்க சைடிஷாக. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்னாரி சர்பத், நன்னாரி லெமன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட கடை எங்கே இருக்குங்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட வரலாம். கண்டிப்பாக நீங்கள் தாராவியில் இருந்தீங்கன்னா நம்மளோட அண்ணனுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து ஜூஸ் குடிச்சு பாருங்கள். உங்களோட ரிவ்யூவையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க ஜூஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். நமக்காக தான் பண்ணுறாங்க, இது நமக்கு தான். ஸோ என்னோட ரொம்ப ஃபேவரேட்டு. சரி வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்படின்னு. ஸோ அண்ணன் கடையில் லெமன் ஜூஸ் ஆகினேன், சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட ஃபேவரேட், நம்ம ஊர் மாதிரியே நன்னாரி போட்டு லெமன் போட்டு இல்லை சப்ஜா மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுருக்காங்க, சூப்பராக இருக்கும். வெயில் டைமில் கண்டிப்பாக நீங்கள் தாராவி வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி இங்கே வந்து குடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேப்பக்கூழ் இருக்குது, மோர் இருக்குது, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் அண்ணனே சொல்லுவாங்க. சரி வாங்க நம்ம கேட்கலாம். டொமேட்டோ இருக்குது, கம்மங்கூழ் இருக்குது, கேப்பக்கூழ் இருக்குது, மோர் இருக்குது, லஸ்ஸி இருக்குது, லெமன் சோடா இருக்குது, நன்னாரி சோடா இருக்குது, கோக்கம் சோடா இருக்குது, ஜீரா மசாலா இருக்குது, ஜீரா சோடா இருக்குது, பழ ஜூஸ் இருக்குது, மில்க் ஷேக் இருக்குது, வேறு வெரைட்டி 40 ஐட்டங்கள் இருக்குது. ஸ்பெஷல் மோர், நம்ம ஊறுகாயெல்லாம் போட்டு பண்ணுற அது ஸ்பெஷல் மோர் இருக்குது. மாதிரி வெத்தலை மோர் இருக்குது. ஐட்டங்கள் நிறைய இருக்குது. ஜூஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. ஓகே, ஜூஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அண்ணனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜூஸ் நல்லா இருந்துச்சு. குடி உண்மைதான் சொல்லணும். ஆல்ரெடி ஒரு உண்மையை சொல்லிட்டுருக்கேன். ரொம்ப உண்மையை சொல்லிட்டேன். திருப்பி கேட்டா சரசல் அடிச்சிட போகுது. நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ சின்னத்தர அண்ணன் கடையில். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் விக்னேஷ் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் லெமன் ஜூஸ் தான் குடித்தாங்க என்னை மாதிரி. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ நம்ம கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு.
ஜூஸ் சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் நல்லா இருக்குது. தமிழ்நாட்டு ஸ்டைல்லே நம்மளுக்கு எங்கே கிடைக்குது எல்லாமே, மோருக்கு எல்லாமே கிடைக்குது. இது குளிர்ச்சிக்கு நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சங்கர் பிளாக் சக்ஸஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பை பாய்.